தீபாவளி பண்டிகை நேரத்திற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு திங்கட்கிழமை தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த சூழலில் அக்டோபர் 17ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு IRCTCயில் தொடங்குகிறது. அதேபோல் அக்டோபர் 18ஆம் தேதிக்கான முன்பதிவு செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கும், அக்டோபர் 19ஆம் தேதிக்கான முன்பதிவு புதன்கிழமை காலை 8 மணிக்கும் IRCTCயில் தொடங்க உள்ளது. தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும். வேலூரில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக விட்டுவிட்டு பெய்த மழையால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று பாமக பொதுக்குழுவை கூட்டுகிறார் அக்கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ். இந்த பொதுக்குழு முயற்சியை முடிவிற்கு கொண்டுவர அன்புமணி தரப்பிலிருந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ராமதாஸ் எதற்கும் இடமளிக்கவில்லை. இதன் ஊடாக தன்னுடைய தாயின் பிறந்த நாளை ஒட்டி தைலாபுரம் சென்று வந்தார் அன்புமணி. தாயோடு அப்போது தந்தை ராமதாஸையும் சந்தித்தார். அதில் வணக்கத்தை தவிர வேறு எதுவும் பேசவில்லை என ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சோதனை முடிந்து வெளியே சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கைகுலுக்கி அமைச்சர் ஐ. பெரியசாமி அனுப்பி வைத்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம், வருமானத்தை மீறி சொத்து குவித்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஐ. பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். திண்டுக்கல்லில் உள்ள அவரது வீட்டில் சுமார் 11 மணி நேர சோதனைக்கு பிறகு ஆவணங்கள் சிலவற்றை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றினர். பழனி எம்எல்ஏவும் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகனுமான செந்தில்குமார் வீட்டில் சுமார் 17 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. அவரது வீடு, செம்பட்டியில் உள்ள 2 ஆலைகள் ஆகியவற்றில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதில் கிடைத்த ஆவணங்கள் 2 முறை எடுத்துச் செல்லப்பட்டன. 17 மணி நேர சோதனைக்கு பிறகு அமலாக்கத்துறையினர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினரோடு திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 15 மணி நேரம் நடந்த சோதனையில் இந்திராவின் வீட்டிலிருந்து பல்வேறு ஆவணங்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அவற்றை 2 பைகள் மற்றும் ஒரு சூட்கேஸ் மூலம் அமலாக்கத்துறையினர் எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் அமலாக்கத்துறை அத்துமீறி நுழைந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எம்எல்ஏ செந்தில்குமார் அறையில் சோதனை செய்வதற்காக அமலாக்கத்துறை அத்துமீறி நுழைந்ததாக சட்டப்பேரவை செயலர் அளித்த புகாரில் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையில் தலைமைச் செயலகத்திற்குள் அமலாக்கத்துறையினர் நுழைவதை தடுக்க அமைச்சர் ஐ. பெரியசாமி அறைக்கு செல்லும் நுழைவாயில் மூடப்பட்டது. சென்னையில் அரசு பேருந்தில் உடல்நலக்குறைவால் மயங்கி விழுந்த முதியவரை மருத்துவமனையில் அனுமதித்த பேருந்து ஊழியர்களின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது. தடம் எண் 54A பேருந்தில் பயணித்த முதியவர் நடராஜன் திடீரென மயங்கி விழுந்தார். ஓட்டுநர் சித்திரை கேசவலு, நடத்துனர் ரகு ஆகியோர் 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் நடராஜனை சேர்த்தனர். உடன் இருந்து முதியவரின் உடல்நிலை சற்று சீரானதும் அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். சென்னை தாம்பரம் சானட்டோரியம் ரயில் நிலையத்தில் கைவிடப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டது. சானட்டோரியம் ரயில் நிலையத்தில் 3 வயது குழந்தை ஒன்று நடைமேடை அருகே தனியாக சுற்றி வந்ததை பார்த்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் மீட்டனர். சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற ரயிலிலிருந்து ஒருவர் குழந்தையை இறக்கிவிடுவது பதிவாகியிருந்தது. தொடர் விடுமுறையால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. 3 கிலோமீட்டருக்கு மேல் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இலவச தரிசனத்திற்கு 48 மணி நேரத்திற்கு மேல் ஆகும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசனத்திற்கு 6 மணி நேரமும், சர்வ தரிசனத்திற்கு 8 மணி நேரமும் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பரப்புரைக்காக சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாகனத்தின் அருகே அலங்கார பேனர் வளைவு சரிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக வாகனம் சில நொடிகள் முன்னதாகவே அந்த இடத்தை கடந்ததால் எடப்பாடி பழனிசாமி நூலிழையில் தப்பினார்.
வாக்காளர் உரிமைகளை பாதுகாக்கவும் ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாட்டை உறுதி செய்யவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று புதிய அரசியல் பயணத்தை தொடங்கவுள்ளார். வாக்காளர் உரிமை பயணம் என்ற பெயரில் பீகாரில் அவர் புதிய பரப்புரையை தொடங்குகிறார். பீகார் வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கை வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் விவாதப் பொருளான நிலையில் இன்று செய்தியாளர் சந்திப்புக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. டெல்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் பிற்பகல் 3 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழக அரசியல் களம் சூடாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வரும் 22ஆம் தேதி தமிழகம் வருகிறார். நெல்லையில் அன்றைய தினம் நடைபெறவிருக்கும் பாரதிய ஜனதாவின் தென் மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்தது ரஷ்ய அதிபர் புதின் அல்ல எனவும் அவரது போலி எனவும் இணையதளங்களில் கருத்துகள் பகிரப்பட்டு வருகின்றன. டிரம்பை சந்தித்த புதினுக்கு முகவாய்க்கட்டை சிறியதாக இருந்ததாகவும் வழக்கமான கம்பீரம் அவரிடம் இல்லை என இணையவாசிகள் பதிவிட்டு வருகின்றனர். செய்தியாளர் சந்திப்பில் புதின் வித்தியாசமாக நடந்து கொண்டதாக கூறும் அவர்கள் டிரம்பை சந்தித்தது புதினின் பாடி டபுள் என்கின்றனர். வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக இந்தியா வரவிருந்த அமெரிக்க குழு தனது பயணத்தை ஒத்திவைக்கலாம் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே இதுவரை 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. 25% வரி வரும் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவிருக்கும் நிலையில் அமெரிக்க குழுவின் வருகை தள்ளிப்போவது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையே அலாஸ்காவில் நடைபெற்ற சந்திப்பை இந்தியா வரவேற்றுள்ளது. அமைதியை நோக்கிய இந்த தலைமைத்துவம் மிகவும் பாராட்டுக்குரியது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்க்வா மாகாணத்தில் பெய்த கனமழை மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300ஐ தாண்டியுள்ளது. வெள்ளிக்கிழமை மட்டும் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக மாகாண பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. தெலங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஆறுகள் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. புகழ்பெற்ற போகதா அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் அழகை காண ஏராளமானோர் குவிந்தனர். மும்பையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் சனிக்கிழமை அதிகாலை தொடங்கிய கனமழை தொடர்ந்து நாள் முழுவதும் கொட்டி தீர்த்தது. மோசமான வானிலை காரணமாக மும்பை விமான நிலையத்திலிருந்து கிளம்ப வேண்டிய 283 விமானங்கள் தாமதமாகியுள்ளன. இமாச்சல பிரதேசத்தின் காங்க்ரா மாவட்டத்தில் உள்ள மண்ட் போக்ருவான் கிராமத்தில் போங் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் பெருக்கெடுத்தோடியதால் பல மாடி கட்டடம் இடிந்து விழுந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் அப்பகுதியிலிருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் உள்ள யமுனா நதியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக எரிவாயு குழாய் வெடித்தது. கனமழையால் ஏற்பட்ட வலுவான நீரோட்டத்தில் அடித்து வரப்பட்ட பெரிய பாறை ஒன்று எரிவாயு குழாயின் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோகுலாஷ்டமியை முன்னிட்டு 10 அடுக்கு மனித பிரமிடை உருவாக்கி இளைஞர்கள் ஆச்சரியம் அளித்தனர். கோகுலாஷ்டமியை முன்னிட்டு மும்பையின் ஜோகேஸ்வரில் உரியடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொங்கன் நகர் கோவிந்தா குழுவைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒருவர் மீது ஒருவராக ஏறி 10 அடுக்கு மனித பிரமிடை உருவாக்கி உரியடிக்க முயன்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தையில் நடைபெற்று வரும் காற்றாடி திருவிழாவை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கிழக்கு கடற்கரை சாலையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் தனியார் அமைப்பும் இணைந்து நடத்தும் இந்த காற்றாடி திருவிழாவில் வானை அலங்கரித்த வண்ணமயமான காற்றாடிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்தன. திமுக கூட்டணியினர் ஒற்றுமையுடன் இருப்பது பலரது கண்களை உறுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில மாநாட்டில் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கம்யூனிஸ்டுகள் மீது திடீர் பாசம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரெய்டு மூலம் நம்மை மிரட்ட நினைத்தவர்கள் தான் தற்போது மிரண்டு போய் இருப்பதாகவும் முதல்வர் குறிப்பிட்டார்.
திமுகவின் பாவ மூட்டைகளை திருமாவளவன் சுமக்க வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் சேரக்கூடாத இடத்தில் திருமாவளவன் சேர்ந்துவிட்டதாக விமர்சித்தார். சென்னை பெசநகர் மின்மயானத்தில் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. 42 குண்டுகள் முழங்க அவருக்கு ராணுவ மரியாதை வழங்கப்பட்டது. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இல கணேசன் வெள்ளிக்கிழமை மாலை காலமானார். குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தனது வேட்பாளரை தேர்வு செய்யும் பணியை தொடங்கியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் முழு அதிகாரமும் பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர் JP நட்டாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மும்பை விமான நிலையத்தில் மோசமான வானிலை காரணமாக இண்டிகோ நிறுவனத்தின் ஏர்பஸ் A321 விமானம் தரையிறங்கும் போது அதன் வால் பகுதி ஓடுபாதையை தொட்டது. முதல் முயற்சியில் தரையிறங்க முடியாத நிலையில் இரண்டாவது முயற்சியில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கிய போது இச்சம்பவம் நடந்தது. சரக்கு போக்குவரத்தை விரைவுபடுத்துவதற்காக கதி சக்தி சரக்கு ரயில்களை இயக்க ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. ரயில் மூலம் சரக்குகளை கொண்டு செல்வது கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கவும் எரிபொருள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும் எனவும் ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். புதிய பேருந்து சேவை, ரயில் சேவை போன்ற திட்டங்களை கொடியசைத்து தொடக்கி வைப்பதை தானே பார்த்திருப்போம். ஆனால் ஆந்திராவில் மகளிர் இலவச பேருந்து திட்டத்தை தானே இயக்கி வைத்து தொடக்கி வைத்துள்ளார் தெலுங்கு முன்னணி நட்சத்திரமான பாலையா. ஆந்திராவின் ஹிந்துப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான நந்தமுரி பாலகிருஷ்ணா புதிய பேருந்துகளுக்கு பூஜை செய்து தானே பேருந்தை இயக்கி மகளிருக்கான இலவச பயணத்தை தொடக்கி வைத்தார். மனித வடிவிலான ரோபோக்கள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டிகளின் 2ஆம் நாளில் உயரம் தாண்டுதல், ஜிம்னாஸ்டிக்ஸ் போன்றவற்றில் ரோபோக்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தின. உலகெங்கிலும் உள்ள 192 பல்கலைக்கழகங்களும் 88 தனியார் அமைப்புகளும் தங்கள் ரோபோக்களை இப்போட்டிகளில் களமிறக்கியுள்ளன. போர்ச்சுகலில் காட்டுத்தீயின் போது நெருப்பு சுழற்காற்று உருவான வீடியோ பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அக்யார்டா பேராவில் நேற்று காட்டுத்தீ ஏற்பட்டது. அப்போது மிகவும் அரிதான மற்றும் ஆபத்தான நெருப்பு சுழற்காற்று ஏற்பட்டது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அங்கு பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கையானது 251ஆக அதிகரித்துள்ளது. அதேபோல உணவு மற்றும் உதவிப் பொருட்களை வாங்க வருவோர் கொல்லப்படுவதும் தொடர்கதையாகியுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் முதல் தற்போது வரையில் உதவிப் பொருட்கள் வாங்கச் சென்ற 1760 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவ்வமைப்பு கூறியுள்ளது. ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தினால் மூளை சிறப்பாக செயல்பட தொடங்குவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. சில இளைஞர்களை 72 மணி நேரம் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தாமல் செய்து ஆய்வாளர்கள் சோதனை நடத்தினர். அப்போது அவர்களது மூளை சிறப்பாக செயல்பட தொடங்கியதை கண்டறிந்துள்ளனர். இதன் மூலம் 3 நாட்களுக்கு ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதை நிறுத்துவது மூளை நன்றாக செயல்பட வழிவகுக்கும் என தெரியவந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வாட்ஸ்அப் சேவை மேம்படுத்தப்படுகிறது. மெட்டா நிறுவனத்தின் வாட்ஸ்அப் சேவையில் நாம் அனுப்பும் தகவல்களை பிழையின்றி எழுதுவதற்கு உதவியாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் அது இணைக்கப்படுகிறது. இலக்கண பிழை, சொல்லும் பாணி ஆகியவற்றை AI தொழில்நுட்பம் சரி செய்யும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவுடனான T20 கிரிக்கெட் தொடரை ஆஸ்திரேலியா கைப்பற்றியது. கெய்ன்ஸ் நகரில் நடைபெற்ற விறுவிறுப்பான 3வது போட்டியில் ஆஸ்திரேலியா 2 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை ஆஸ்திரேலியா 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. ரஷ்யா, உக்ரைன் இடையே நடைபெற வேண்டியது தற்காலிக போர் நிறுத்தம் அல்ல, அமைதி ஒப்பந்தம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அலாஸ்காவில் நடைபெற்ற ரஷ்ய அதிபர் புட்டினுடனான சந்திப்பில் எந்த உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் டிரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். உக்ரைனுடனான போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்புக்கு முன்பு உக்ரைனுடனான போரை எப்போது நிறுத்துவீர்கள் என ஊடகவியலாளர்கள் புட்டினிடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளிக்க மறுத்த புட்டின் பல்வேறு விதமான முகபாவனைகளை வெளிப்படுத்தினார்.
நாய்களால் மனிதர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியும் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுடன் இணைந்து வாழ்ந்த பரிணாம வளர்ச்சியானது இதனை சாத்தியப்படுத்தியிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். தாயின் கண்காணிப்புடன் குட்டி யானை ஒன்று காட்டில் உள்ள ஓடைக்கு செல்ல அடிமேல் அடி வைத்து சென்ற காட்சிகள் வைரலாகி வருகிறது. முன்னாள் இந்திய வனத்துறை அதிகாரி சுஷாந்த் ஆனந்தா இந்த காணொலியை பகிர்ந்துள்ளார். தாய் யானை தனது குட்டியை அரவணைப்புடன் ஓடைக்கு அழைத்துச் செல்வதும், தண்ணீரை கண்டு தைரியம் வந்த குட்டி யானை அதில் ஆட்டம் போட்டு குளிக்கும் காட்சிகள் காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வகையில் உள்ளது. நாமக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் கிரேன் சரிந்து 3 உயிரிழந்த விவகாரத்தில் கிரேன் ஆபரேட்டர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அலட்சியமாக செயல்பட்டதாக கிரேன் ஆபரேட்டர் விசேந்தி மைக்கேல் ஜூட், பெயிண்டிங் கான்ட்ராக்டர் தனபால், கிரேன் உரிமையாளர் ராஜமாணிக்கம் மற்றும் தனியார் மருத்துவமனை கணக்காளர் சரண் ஆகிய 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே உள்ள கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் படையெடுத்ததால் போக்குவரத்து முடங்கியது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு எலத்தூர் பகுதியில் உள்ள சுயம்பு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பக்தர்கள் ஏராளமானோர் திரண்டனர். ஆனால் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் கோயிலுக்கு செல்லும் செங்கம் போலூர் சாலை திணறியது. கடும் போக்குவரத்து நெரிசலால் அங்கிருந்தவர்கள் தவித்தனர். ஈரோட்டிற்கு ரயில் மூலம் கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்ய முயன்ற 3 வடமாநில இளம்பெண்கள் உட்பட 5 நபர்களை இருப்புப்பாதை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். அவர்களிடமிருந்து 34.5 கிலோ கஞ்சா மற்றும் கைபேசிகள், வாகனங்கள் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டன. பிடிபட்ட நபர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் ஈரோடு மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன.